ரொம்ப குயிக்கா, ஈஸியா செட்டிநாடு ஃப்ளேவர்ஸ்ல செட்டிநாடு சிக்கன், மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரைன்னு டிஷ்ஷஸ் பண்ணணுமா? அப்ப இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான இந்த மசாலாவ செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மசாலா பண்றதுக்கு ஒரு வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம், காஞ்ச மிளகா ஒரு 3, காஷ்மீரி சில்லி ஒரு 3 போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கோங்க. கருப்பு ஏலக்காய் 1, நார்மல் ஏலக்காய் ஒரு 4, கிராம்பு 4, பட்டை ஒரு 1 இன்ச்சுக்கு, கல்பாசி கொஞ்சம், எல்லாத்தையும் சிம்ல வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா கைவிடாம வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3/4 வாஸ் வந்துட்டு வறுத்தாச்சு. நல்ல ஸ்மெல் வருது. கொஞ்சம் லைட்டா கலரும் மாறுது. இந்த டைம்ல கொஞ்சம் கருவேப்பிலை, நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் போடுறேன் 1 டேபிள் ஸ்பூனுக்கு. நீங்க இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த கோகோனட் வந்துட்டு நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைம்ல ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு நல்ல நைஸ் பவுடரா அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அவ்வளவுதான். இப்போ ரொம்ப சிம்பிளா சிக்கன்ல வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணிட்டு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி வதக்கிட்டு, அதுல சிக்கன் போட்டு நல்லா 80% குக் ஆகுற வரைக்கும் நல்லா கலரிட்டு, லாஸ்டா இந்த மசாலாவ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ செட்டிநாடு மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா, சிக்கன் செட்டிநாடு ரெடி. இந்த மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா 10 மினிட்ஸ்ல ஒரு அருமையான சிக்கன் செட்டிநாடு ரெடி பண்ணிடலாம். வெஜ், நான்வெஜ்ன்னு நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த மசாலாவை. Trust me and try it, friends. You will definitely love it. Thank you for watching.